கலைமகள் நிறைந்துள்ள கன்னியாசாலைக்கும் என்னை பெற்றெடுத்த தாய் தந்த சகோதர சகோதரிகளுக்கும் மற்றும் உண்டான விஸ்வ கோமிகளுக்கும் எனது குருவாகிய கே தாவண்ணா அன்னவருக்கும் பி அண்ணா மாவண்ணா அன்னவருக்கும் எஸ் சந்திரசேகர் ஆசிரியர் அன்னவருக்கும் சொல் குற்றம் பொருள் குற்றம் சாலைக்குறை மேலைக்குறை இருந்தாலும் அவனிங்கள் குற்றங்கள் இருந்த போதிலும் அடியேனை மன்னிக்க வேண்டும். பந்தெஞ்சான் விந்தையா நந்த கோபால கிருஷ்ணன் பந்தெஞ்சான் விந்தையா பந்தமுல தூயான் பாலகம் பந்தமையான் பந்தமுல தூயான்
மகிழ்மையா வந்தயா சிந்தையா கமலக்கண்ணா கார்மீகவண்ணா தங்களை நினைத்தும் இன்னும் எழுந்தருளாத காரணம் என்ன? ஆதிமூலமான ஜோதி நாராயணா நம்மை ஆதரிக்க வேண்டும் பாராயணா. ஆபத்து வேளையில் அடியேன் என் முன் எழுந்தருள வேண்டும். பரந்தாமா மைத்துனா கமலக்கண்ணா கார்மேகவண்ணா பரந்தாமா மாவழியை கண்ணில் உதைத்த மாலே நரசிம்மனாய் தூண் துரும்பில் நிற்பான் என்ற பிரகலாதன் குரல் கேட்டு கொடும் கூரனாகிய இரணியனை வதைத்தமாலே இதற்கு சகாயனாய் தாங்களே என் முன் விரகு பேசியும் மைத்துனா. பந்தமுள்ள தூயஜான் பாதத மஜல்மயாக பந்தமுள்ள தூயஜான் என்னை அழைக்க காரணம் என்ன? தெரிவிக்க வேணும் சுவாமியே. இதோ தெரிவிக்கின்றேன். பாதாதி பாரத்தை பெற்று வேதமூரை தன்னை தவி காட்டிடும் பேரும் தேவர் காட்டவழி பாடும் பாதாதி பாரத்தை பெற்று வேதமூரை தன்னை தவி காட்டிடும் பேரும் தேவர் காட்டவழி பாடும் பரிவாகவே வர மீண்டுமே சரியான தந்தவாதம் தலைகாச்சு தந்தவாதம் தலைகாச்சு தந்தமாது வரும் தேதுமே மனிதன குரண்டை காட்டு உமதால் சிதமாய்த்து என்ற நூல் தந்தவாதம் தலைகாச்சு மூரை தன்னை கை காட்டிடும் பேரும் பரிவாகவே வர மீண்டும் சரியான தந்தவாதம் தலைகாட்டு தந்தவாதம் தலைகாட்டு தந்துவாதம் பேரும் தமிழ் என்று சொல்லிட்டாகனே உமையால் சிதமாய்த்து என்ற முன்னே தந்தவாதம் தலைகாட்டு
கொடுத்த வரத்தின் இடைவெளி மறந்து மனம் கலக்கமுற்று அழிக்க கர்த்தனாகிய உம்மை நினைத்து மைத்துனா தக்கோ ஆலோசனை கூறு ஆலோசிப்போம் மைத்துனா. மைத்துனா சொன்னபடியே நான் என்ன ஆலோசிக்க போகின்றேன் தெரியல. அப்படி இருப்பதனால் உங்க சுத்தம்படி போல் ஆலோசித்து பார்ப்போம். தக்க யோசனை அப்படி இருப்பதனால் மைத்துடா தக்க யோசனை சொன்னி மைத்துடா எதற்கும் வஞ்ச வேண்டாம். அந்த மலமேகு திருமலை வடவாகத்தில் தவம் செய்யும் சந்தி மகா முனிவரை சந்தித்து அதனாலை கர்த்தனாக அழைத்து காரியம் சாதிக்கின்றோம். பார்த்தோம்னா அப்படி இருக்க நாம் சபைகளை பார்த்தோம்னா மைத்துனா அப்படியானால் பந்தமுள்ள தூயாக பாததம்மா ஜெல்மயா பந்தமுள்ள தூயாக பாததம்மா ஜெல்மயா சகலாவே ராஜவீர சகலாவே ராஜவீர தருணாகர சச்சுதம் பந்தஞான் ஜிந்தயா கருணாகரி கதிஜேஸ்வர கருணாகர மணிபுர பந்தஞான் ஜிந்தயா அதே போன்று இன்னும் யார் என்றால் பாவு கிராமத்தில் வாழ்ந்து வரும் திருவாளர் நாடகம் பார்க்கின்ற சந்தோஷத்தை முன்னிட்டு மானாரான அருள்குமார் அன்னவர்கள் கிருஷ்ணனாக வேடம் தாங்கி நடிக்கும் முனியாண்டிக்கு போடப்பட்டது ரூபாய் 10,000. அதே போன்று இன்னும் யார் என்றால் மேலத்திரு நச்சிச்சான் மேலத்திரு கிராமத்தில் வாழ்ந்து வரும் திருவாளர் கீனா சின்னக்கண்ணு அன்னவர்கள் நமது கிருஷ்ணனாக வேடம் தாங்கி நடிக்கும் காணா முனியாண்டிக்கு போடப்பட்டது 10,000. கண்டு தகர கையா தாத்து தத்துவம் மையா கண்டு தகர கையா தாத்து தத்துவம் மையா கண்டு தகர கையா தாத்து தத்துவம் மையா சகலா வீராஜ வீரா தரணாகர சச்சுதம் பந்தஞான் ஜிந்தயா வந்த பாபாலகர் பந்தஞான் ஜிந்தயா
நல்லது. கோவாலக்கண்ணன் சொன்னபடி அந்த மகமேரி திருமலை வனவாகத்தில் தவம் செய்யும் சம்பு மகா முனிவரை அழைத்து காரியம் சாதிக்கின்றேன். நல்லது. எனது ஞான சிஷ்டியால் அந்த சம்பு மகா முனிவர் இங்கு வரும்படி நினைக்கின்றேன். ஆசீர்வாதம் எழுந்திருப்பாய். என்னை அழைத்த காரணம் ஞாபகம் தெரியவில்லை. அழைத்தம் உண்டு அழைத்தம் உண்டு தம்மு முன்னி வரும் அதிசயம் நிகழ்ந்தே அழைத்தம் உண்டு தம்மு முன்னி வரும் அழைத்தம் உண்டு தம்மு முன்னி வரும் அதிசயம் நிகழ்ந்தே கொடுத்த வரம் நின்று கொடுமை
வேண்டாம் சம்பளமாமுனி கரகமோமம் வளர்த்து சத்து வந்ததொரு மானிட வீரன் தியாகத்தில் தந்தறிவார். மகிமையால் நேரும் மானிட வீரரும் மகிமையால் நேரும் மானிட வீரரும் உமது தெரிசனத்தின் பொருட்டும் எனது ஆசிர் அருளாலும் நீர் கோரிய தவன் முற்றும் ஜெயமடைந்தீர். போது தேவ ரகசியத்தை காக்கும் கர்த்தனாக விளங்க கடவார் எனது பூர்ண ஆசீர்வாதம். யாழகுண்டம் அமைத்தேன் எனது தவ மகிமையால் ஒரு மானிட வீரனை கண்டறிவாய். சம்புவாகம் வீரே ரவிரங்கல் சுவாமி யாழகுண்டம் அமைத்து உனது தவ மகிமையால் ஒரு மானிட வீரனை கண்டறிவாய். சம்புவாகம் வீரே அப்படியே கண்டறிவாய். நல்லது, யாழை துவகண்டும் துவங்கட்டும். சம்புவாகம் வீரே
தடாமுடி சிவமொழியவே ஓம் சுவாகா ஓம் சுவாகா. ஈசனின் நெற்றி வேர்வையில் வீரவன்னியன் யாக இக்கியத்தில் சம்பு முனிவரின் யாக இக்கியாதி ஓபத்தில் பிறக்கப் போகின்றான். வீரவன்னியன் ஓம் 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 சம்போ மகாதேவா ஓம் சம்போ மகாதேவா. அஷ்ட சக்திகள் நிறைந்தவோன் ஆணுமில்லை பெண்ணுமில்லாத சிவ சுப்பிரமணியரை போல் நெற்றிக்கண்ணியில் படைத்த சுப்பிரமணியரை போல் வீரவன்னியனை தற்போது ஈசன் நெற்றி வேலையிலிருந்து சம்புமுனிவன் யாக இக்கியத்தில் உருவாக்குகின்றார்கள். வணக்கம். தேவர் மூவர் மும்மூர்த்திகள் யாவரும் பூமார் தூவி என்னை இந்த அக்கினியில் பிறந்த வீரவன்னியன் என்று சரணம் 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 சவஜீவ பெரியோர்களுக்கும் ஆதி வரலாற்றை இந்நாடகத்தை எளியால் அரவணைத்து கற்பனை செய்து இயல் இசை பாடல் வசனம் விருத்தம் ஆகியவற்றை போதித்த எங்களது குருவாகிய எஸ் கே சந்திரசேகர் வாத்தியாருக்கும் அன்பார்ந்த வந்தனம் அளிக்கின்றேன். வணக்கம். அன்னை தந்தை அரணின் பாதம் அடிபணிந்தேனே, அன்னைய தந்தை அரணின் பாதம் அடிபணிந்தேனே. அடிபணிந்தேனே,
கங்காதரா, என்னை இந்த அக்கினியில் தோன்றும்படி அருள் பாலித்த காரணம் என்ன தெரிவிக்க வேண்டும் ஐயா சுவாமி. எக்கியம் தன்னில் இன்று என்ன நீ துதித்த போது மிக்கவே மனமகிழ்ச்சியின் மேலும் திக்கெல்லாம் புகழ ஈர்த்தி செங்கோலும் அளித்தேன் வாழ்வாய் சீக்கிரம் இயக்கி வீரவங்கியனே சுவாமி, எனது ஆசிர அருளாலும் எனது வெற்றி வேலை மனித சரண தவமணியே இந்த பூலகில் வீரவன்னியன் என்ற பெயர் பெற்று ஓங்க அருள்வாளிக்கே வீராதி வீரனாகவும் புத்திர பௌத்திரனாகவும் விளங்க கடவாய் எனது பூர்ண ஆசீர்வாதம். ஆசையாய்வேவர் மாமலர் பாசமாய் ரன்பை மாதினே சமாய் கவரி கதிபதியும் புதவலும் மிகுந்த வீரன் ஈசனால் என்றவன் குலத்திலே வீரனானே பாரன் பெரும் வீரவன் நான் மிக அஞ்சறிய மகளை குட்டிய பணத்து வாரம் பெரும் வீரவன் அந்த பொழுமுடி நலமிடி நலமிடி விட பரபல
கண்டு ரசிக்கும் தமிழ் பக்த கோடிகளே, தாயங்கமார்களே, வெற்றி மாஸ்டர், தமிழா மாஸ்டர் 5 நிமிஷம் ஆப்புடன் கேட்டிருக்கிறார்கள். வீரவன்னியன் பிறந்து துளந்து கதை வாதாபியை வதம் செய்ய துளரும் கதையை துறந்து பக்த கோடி அனைவரும் தாயங்கமார்களும் கண்டு ரசிக்குமாறு மிக வணக்கத்துடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். 5 நிமிஷம் வெற்றி மாஸ்டர், தமிழா மாஸ்டர் ஆப்புடன் கேட்டிருக்கின்றார்கள். வணக்கம். பட்டணம் விட்டு அஷ்டசக்தி தன்னை தேடி, கடலகம் பட்டணம் விட்டு அஷ்டசக்தி தன்னை தேடி, அதோடவன் செய்து வாரேன் பாரேன், நீங்க அஷ்டனி ஜகம் செய்து பாரேன் போரேன், வெள்ளை போராட்டி மகாவீரம் யானைப்படையும் குதிரைப்படை வேல்வாள் தண்டம் சூளம் கொண்டு பரமனின் வரம் பெற்று அந்த கம்பாசூரர் நாள் வரையும் இதோ அழிக்க புறப்படுகிறேன் வீரவன்னியர். வருவதற்குள்ள தேனோ
சுரேஷ் என்பவர்கள் எங்களுடைய குருவாகிய எஸ்கே சந்திரசேகர வாத்தியார் அண்ணவர்களுக்கு 10,000 அன்பு பரிசாக வழங்கியிருக்கின்றார். இடத்துக்குள்ளே என்ற பாடல் ஒன்று கேட்டிருக்கின்றார். ஓய்வு உள்ள நேரம் படித்துக் கொடுப்பார்கள். என்னை பெற்றதாய் தந்தை சகோதர சகோதரிகளுக்கும் தோன்றிகளுக்கும் எனது குருவாகிய நானா பேராரினா ஸ்ரீ தாவண்ணா ஸ்ரீண்ணாமண்ணா இன்னும் மற்றமுள்ள குருமார்களுக்கும் 18 புராணங்களில் வள்ளிய புராணம் 7வது புராணத்தை தெளிதை நாடகமாக அமைத்த எங்கள் குருவாகிய ஸ்ரீ சந்திரசேகர ஆசிரியர் அவர்களுக்கும் அடியே வந்தனம் அளித்திருக்கிறேன். நல்லது, இதனால் வரம் பெற்று இந்த கைலங்கிரிய அகலாட்டம் செய்து வருகின்றேன். எனக்கு யார் நிகழ் இருக்கின்றார்கள்? யார் எனக்கு இந்த
கோடி பிரமாண்ட நாயகம் மகேஸ்வரம் செங்கையை தரா முடிவில் தரித்து சூழகவாளம் ஏந்திய ஈசனே பரக்கரின் பொறுமைக்காக நெற்றிக்கண் வேர்வையை அத்தனை குண்டத்திலே எரிந்து என்னை மாநிலராய் உருவாக்கிய தந்தையே, எனக்கு அவரிடம் சென்று என் தந்தை பரமேஸ்வரரிடம் கண்டு தரிசனம் பெற்று வருகின்றேன். மோதியம் புல்லுக்கு விஜயன் சொல்லுக்கு ஹரிச்சந்திரன் கொடுக்க கர்ணன் வித்தைக்கு விக்கிரமாச்சன் சொல்லுவது புண்ணியமான யார் என்றால் எந்த ஊரு தப்பேக்கோன் கிராமத்தில் வாழ்ந்து வரும் காணா ராஜேந்திரன் என்பவர் வீரவழியாளனுக்கும் மலையாளிக்கு பரிசளிக்கப்பட்டது 20,000 ரூபாய். அனைவரும் ஒரு கையெழுத்துமாறு கேட்டுக் கொள்கின்றோம். நான் உருவாக்கிய வீரவண்டியராஜன் என்னை நோக்கி வருகின்றான். நல்லது, அவன் வரவை கவனிக்கின்றேன். ஜய ஜய வெள்ள முழங்கது பாராய் ஜய போரலே அம்மா ஜய ஜய வெள்ள முழங்கது பாராய் ஜய போரலே சரதராணி தாடி ஜகலே பூஜா பல தெரே ஜரானி ஜய மணி முரலரானி ஜய முக்தி ஜய மாரினே ஜய மணி முரலரானி ஜய முக்தி ஜய மாரினி சலிச்ச நிமித்த தோரணி
தந்தையின் நாதா, என்னை தவவலுமையாய் பெற்றெடுத்த தந்தையே, உன்னானியலே தோலை அரைக்க வைத்து மின்னால் தங்களை கொண்டோரே மதியே மாமணியே மகவாடியோர் மாணிக்கமே, தந்தையே உன்னை அல்லால் காரினே என்னை அக்னி குண்டத்திலே மாநிலர் வடிவாக்கிய வீரவன்னியன் குலவிளங்க என்னை படைத்த பரம்பொருளே, உங்கள் செந்தாமரை பொன்பாதங்களுக்கு அடியே நந்தனமடிக்கின்றேன். ஆசீர்வாதம் நெடுந்திருப்பாய் வீரவண்டியவரே. தந்தையே எதிர்க்க வேண்டும் வீரவண்டியனே. தந்தையே தங்களுக்கு என்ன குறை வேண்டது மகனே? தந்தையே, அந்த வாதாபி சூரன் எனது தவ மகிமையால் ஆணவம் அடைந்து தேவர்கள் முதல் யாவரையும் துன்புறுத்தி வருகின்றார். அதன் பொருட்டுத்தான் சம்பு மகா முனிவரின் தவ மகிமையால் உன்னை ஈண்டெடுத்தோம். அப்படியா தந்தையே? அந்த வாதாபி சூரன் அவனுடைய படைகளையும் வென்று தேவர்களை சேமிப்பதற்காகவே உன்னை வரவழைத்தோம். தந்தையே வீரவண்டியனே, வெற்றியோடு சென்று அந்த சூரர்களை வென்று வெற்றியோடு வர எனது பூரண ஆசீர்வாதம். தந்தையே கவலைப்பட வேண்டாம். நான் அந்த வெற்றியாபுரி நகர் சென்று வாதாபி என்னும் பணிகளை அழித்து அந்த வாதாபி சூரனை அழித்து தேவர்களை காட்டுகிறேன். நல்லது வீரவண்டியனே. தந்தையே, நீ சென்று அந்த மந்திரமாலையை மனமுடித்து வீரவாள் வேல் வில்லு கதை என்று பல ஆயுதங்களுடன் சென்று அந்த வாதாபி சூரனை வென்று வர எனது பூரண ஆசீர்வாதம் சென்று வருவாய். தந்தையே, உங்கள் செந்தாமரை பாதம் பகிர்ந்து அருள்வாக்கு பெற்றேன். ஆசீர்வாதம் சென்று வருவாய். வாதாபி இதோ என்
சூலத்தையும் தந்தேன் பெற்றுக்கொள். தந்தையே, தங்களுடைய பூரண ஆசீர்வாதமாக பாலகால சூலத்தையும் எனக்கு கொடுத்து வரவழைத்தீர்களே, அந்த அசுரனை அழித்து தேவகுலத்தை காத்து வீர வன்னியம் குலவிளங்க உலகமெல்லாம் பரவினால் பரவ வேண்டும். எங்களுடைய புகழ் ஓங்க வேண்டும். இதே மகா ஈசனின் சூலத்தை பிடித்து அசுரனை அழிக்கின்றேன் தந்தையே. அப்படியே சென்று வருவாய் வீரவன்னியரே. வெற்றி கொள்வேன் எங்கள் மாதாவி தூரமே, வெற்றி கொள்வேன். எனக்கு திருமண பெண்ணாகிய மந்தமாலையை அழைத்து வாருங்கள். யாழந்த பாதனம்
பார்த்தால் இந்த வனத்தை சுற்றி சிங்காரித்து வருவோம் அல்லவா? பொறிஞ்சியிலே மறந்து குழுங்குதடி கண்ணாலே எவ்வளவு அழகாக இருக்கின்றது அல்லவா? அப்படி மூணா கிருஷ்ணன் மேடை சென்று வருவோம். மூணா கிருஷ்ணன் மோதியம் வில்லுக்கு விஜயம் சொல்லுக்கு ஹரிச்சந்திரன் கொடுக்க கர்ணன் முத்தைக்கு விக்கிரமாசி என்று சொல்லுற புண்ணியவான்கள் யார் என்றால் இது தப்பிக்கோன் கிழக்கு திசையில் அமைந்துள்ள ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலயத்தை அமைத்த உலக வியன்னா நாராயணன் வன்னியர் அவர்களும் வியன்னா சோமவன்னியர் அவர்களும் 6 லட்சம் ரூபாய் இந்நாடக கம்பெனிக்கு பரிசீலித்து ஆக்கமுக்கம் அளித்திருக்கின்றார்கள். இந்நாடக கதையை அவர்கள்தான் இந்தியாவில் இருந்து கொண்டாந்து இந்நாடகத்தை அமைக்க சொல்லி இப்பிள்ளைகளை சேகரம் பண்ணி பெரும் முறைச்சியுடன் இந்நாடகத்தை அமைத்து சித்தி விநாயகர் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகத்தில் இந்நாடகம் நடைபெறும் என்று முயற்சித்த பெரியார் அவர்களுக்கும் வாழ்த்துகிறோம். நீடூழி வாழ்க வாழ்கவென வாழ்த்துகிறோம். வருகை தந்துள்ள பக்த கோடிகளும் அனைவரும் ஒரு வாழ்த்து சொல்லி ஒரு கையொலி தருமாறு கேட்டுக்கொள்கின்றேன். வணக்கம். மறுவனம் சென்று பார்த்து வருவோம் அல்லவா? ஓ ராஜிக்கும் திம்மன்னி வாஜோரிக்கும் கலை அணிந்து அணிக்கும் தாளம் நினைக்கும் பொழுது மனம் அறிக்கும் சூழத்தில் நம்மை அறிக்கும் கலை
சிறப்பை அற்றும் கலைஞர் நாம் இந்த வனமெல்லாம் சுற்றி பார்த்து வந்து விட்டோம் அல்லவா? கல்யாணத்துக்கு எனக்கு இந்திரன் மகள் இளையவனான மந்திரமாலையை திருமணம் செய்து முடிக்க வேண்டும். இதற்கு அகில் வேலை செய்து எங்களுக்கு திருமணத்தை முடிக்க வேண்டும். உங்க அப்பா அம்மா இல்லையோ ஐயர் காசு வாங்கிட்டு பெருமைக்கு பேசாமல் எனக்கு கல்யாணத்தை சீக்கிரம் நடத்தி வைக்கிறேன். ஆமா ஆமாங்க, காசு வந்தாலும் ஐயா தாம்பூலம் கட்டியா, தாம்பூலம் அதெல்லாம் வைக்கணும். எல்லாம் இருக்கு, எல்லாம் தான் இருக்கு. நல்லா அதை கட்டி போதும். சரி பார்ப்போம். காசு இல்லைன்னா வேலை செய்ய மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. நம்மளுக்கு தெரியல, நம்மளுக்கு தான் போக மாட்டாங்க. ஓம் சுக்லாம் பரதம் விஷ்ணு சதுர்புகம் சசிவர்ணம் சர்வ விக்ஷோப சாந்தகே. இவங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கக்கூடாது. ஓலையத்தை கொடுங்கய்யா, திருமங்கல்யத்தை பூங்கணும் ஐயா. வாய் தரமான்னு சொல்லிட்டு வாய் தரமான கோச்சிடக்கூடாது. கோயில மோதல் இந்த ஆதி வீரன் என்று உங்களுக்கு தெரியுமா? நீங்க வீரன் அந்த வேலையை யார் செய்யறீங்க? அதை செஞ்சா ஒழுங்கா செய்யணும். ஓம் சுக்லாம் பரதம் விஷ்ணு சதுர்புஜம் சர்வ பதவம் தியாகே.
செங்கம்மாள் வாழவேற்கும் சீதாராருப்பணிக்கும் மங்கள மங்களமாவே. அது தந்தமுமாதிக்கும் அழகு தந்தமாதிக்கும் தங்கமால் வாழவேற்கும் சீதாராருப்பணிக்கும் மங்கள மங்களமாவே. ஈசனின் அருளினால் பரம் பெற்று இந்திர தேவர்களை காண்பதற்காக தேவந்தன் மகள் மந்திரமாலையின் பெண்மணியை உன்னை மனம் புரிந்து வாசம்தான் நாமன் கூடி இன்பமாக வாழ்ந்து வர வருவோம் அல்லவா? அப்படியே வாசம்தான் கண்ணே அன்பு கொண்ட வானத்திலே கண்கள் வீசும் நேரத்திலே காதல் கொண்ட உள்ளத்திலே காண வேண்டும் காண வேண்டும் அன்பு கொண்ட வானத்திலே காதல் கொண்ட உள்ளத்திலே அன்பு கொண்ட வானத்திலே கண்கள் வீசும் நேரத்திலே காணல் கொண்ட உள்ளத்திலே காண வேண்டும் காண வேண்டும் அன்பு கொண்டான் தன்னே அதான் மந்தாமணியே எங்கள் பக்கம் மந்தம்மானை கண்ணானியை கண்ணில் கொண்டேன் தாமரைப்பு உண்டன் மேலே கல்வேறுமை மாற்றம் கண்டே கல்வேறுமை மாற்றம் கண்டே அன்பு கொண்டான் நாம் இருவரும் கைச்சமோ நைச்சமோ சேர்ந்து வாழ்வோம் அல்லவா? வாசம்தான் பெண்ணே. அப்படி இருப்பதால் கண்கள் என்றும் முன்னை தேடும் கவிதை பாட தோன்றும் ஆசை உந்த ஒன்று தாரும் ஆசை உந்த ஒன்று தாரும் கவிதை பாட தோன்றும் மன்னவரே ஆசை உந்த ஒன்று தாரும் ஆசை உந்த ஒன்று தாரும்
தப்பிக்கோம் கிராமத்தில் வாழ்ந்து வரும் பரம்பரமாக பாட்டன் கூட்டன் காலத்திலே இருந்து வாழ்ந்து தப்பியுகம் கிராமத்தில் ஓட்டுக்கோட்டா எல்லையில் விவசாயம் செய்து வந்த எங்கள் வன்னியர் இனத்தார் வீர வன்னியர் குலம் என்று சொல்லப்பட்ட வீரண்ணா கணேசன் வன்னியர் அவர்களும் இன்றும் வீரண்ணா நடராஜன் வன்னியர் அவர்களும் வீரண்ணா சோமு வன்னியர் அவர்களும் வீரண்ணா நாராயணன் வன்னியர் அவர்களும் அடியேன் வேலைக்கு வருக வருகவென அன்பு வணக்கத்துடன் அழைக்கின்றேன். இந்த வீரகணபதி ஆலயத்தில் கும்பாபிஷேகம் ரத்தபந்தன கும்பாபிஷேகம் செய்து முடித்த எங்கள் குமரசாமி ஆச்சாரி அவர்களும் வேலைக்கு வந்து சேர வேண்டும். வேகோம் கிராமத்தில் வீரம்மா காளியம்மன் மைதான காளியம்மன் தலைவராகிய ராஜேந்திரன் வன்னியர்களும் வேலைக்கு வந்து சேர வேண்டும். எல்லோரையும் என் பணிவுடன் அன்பு வணக்கத்துடன் வருக வருகவென அழைக்கின்றேன். பிறந்தும் வளர்ந்தும் ஊதாவையிலிருந்து எல்லையில் விவசாயம் செய்து தற்போது நகர்வாசிகளாக யாங்கூன் மோல்மேல் அப்போ நகர்வாசியாக வாழ்ந்து வரும் வீராச்சாரி வன்னியர் ரோகப்பால் அவர்கள் குடும்பத்தார்கள் அனைவரும் ஒன்றிணைந்து நமது விவசாய எல்லையில் முதல் வணக்கத்துக்குரிய கணபதியை அமைத்து நீடோடி அனைவரும் நல்லாசி பெற்று வாழ வேண்டும் என்று பெரும் முயற்சியுடன் இவ்விடத்தில் கணேசர் ஆலயத்தை அமைத்து அஷ்டபந்தன கும்பாபிஷேகம் முடித்து இந்நாடகத்தில் ஆதி தமிழ் அழியா காக்க எண்ணம் கொண்டு உயர்திரு மணியாண்டி கீழா முனியாண்டி சாமியின் வாசி இது ரங்கநிலையில் பிறந்து வளர்ந்து சாமியில் வாழ்ந்து தத்தமிழ் மைதான காளிமன் கோயில் பூசாரியாக கடமை தாங்கி வரும் அவர்களுடன் தொடர்பு கொண்டு அடியேனையும் தொடர்பு கொண்டு இந்நாடகத்தை அமைத்து இந்த அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகத்தில் இந்நாடகம் சிறப்பாக நடக்க வேண்டும் என்ற முயற்சியுடன் பிரயாசையாக அமைத்த பெரியார்கள் அனைவருக்கும் தற்போது முனியாண்டி அவர்களுக்கு பூமாலை பொன்னாரம் சொல்லி வாழ்த்துவார்கள். என்றும் கணபதி வீர கணபதி அருட்துணையால் இறந்த ஆகியோடு சிறப்புமித்து வாழ்ந்து வர கணேசன் அவர்களுக்கு அடியேன் அன்பு பரிசான பொன்னாரமும் பூமாலையும் சூடி அன்பு பரிசு அளிக்கின்றேன். அவர்கள் குழுவும் லட்சம் கலாச்சாரத்துடன் கிறிஸ்தவசியம் பூதவசியம் ஐந்தாண்டவசியம் ஆடு மாடுகள் விருத்தி தலைவருக்கு உண்டாக சக்தி விநாயகர் அருள்வாளிக்க சித்தியும் பிள்ளையார முன்னெடுக்க வேண்டும் என்று வாழ்த்துகிறோம். வாழ்க வாழ்க வாழ்க. வயது அதிகமாகிவிட்டது. இருந்தும் இன்னும் சோசிய மக்களை காக்க ரொம்ப தொண்டு செய்கின்றார்கள். நடராஜன் வன்னியர் அவர்களுக்கு நிரந்த ஆசிரும் நிரந்த ஆயிலும் சிறந்த செல்வக்கடையும் தந்து அவர்கள் குடும்பம் தலைத்தோன்ற வீர கணபதி அருள்துணையால் வாழ வேண்டும். அது ஏன் அவர்களுக்கு பொன்னாரமும் பூமாலையும் கூடி அன்பு பரிசளிக்கின்றேன். கிறிஸ்தவசியம் பூதவசியம் ஐந்தாண்டவசியம் ஆடு மாடுகள் விருத்தி தலைவருக்கு சம்பந்தமாக பெருமை அதிகரிக்க சர்வ ஜனங்களும் வசியமாக சித்தியும் பிள்ளையாறு முன்னடக்க சுவாகா. இந்த
தப்பித்தோம் கிராமத்தில் வாழ்ந்து தாய் தந்தையர்கள் இருந்த இடம் புகழ் வேண்டுமென்று புரி ஆரோக்கியமாக இந்த விவசாயி செய்து வருகின்ற சோமுவன்னியர்கள் அவர்கள் ஆலயத்தை பாதுகாத்து அந்த வீரக்கணபதிக்கு பூஜை தொண்டு செய்து சிறப்பித்து வாழ்ந்து வர வேண்டும் என்று ஆண்மையுடனும் சிறப்புடனும் இதே இடத்தில் வாழ்ந்து வருகின்றார்கள். அவருக்கு இந்த வீரகணபதி அருள் கொடுத்து இறந்த ஆயிலும் இறந்த செல்வமும் பெற்று சிறப்பாக வாழ்வதற்கு அடியேன் வாழ்த்தி அளிக்கின்றேன். இந்த பொன்னாரமும் பூமாலையும் அன்பு பரிசாக வழங்கி அவரை வாழ்த்துகின்றேன். ஆசை ராஜேந்திரன் அவர்கள் வேலைக்கு வருகை தருமாறு கேட்டுக் கொள்கின்றார்கள். தானா ராஜேந்திரன் ஆசை என்ற தானா ராஜேந்திரன் வேலைக்கு வருகை தருமாறு கேட்டுக் கொள்கின்றார்கள். நாராயணன் பன்னியர் அவர்கள் மோய்மேல் கிரிமியன் நகரில் வாழ்ந்து வந்து மோய்மேல் எத்தனையோ ஆலயங்களுக்கு தொண்டராகவும் பக்தராகவும் ஆலயங்களை கட்டி சிறந்து வந்தார்கள். இதே மைதான காளியம்மன் ஆலயத்தையும் அவர்கள் கையலால் அவருடைய ஆக்கமும் ஊக்கத்தினால் கும்பாபிஷேகம் செய்து எங்கும் சிறப்பான வாழ்க்கையில் வாழ்ந்து வருகின்றார்கள். அப்படி இருக்க அவர்கள் ஒரே முயற்சியில் நம் இனத்தில் வாழ வேண்டும் என்று அவர்கள் முயற்சியால் இந்த வீர கணபதி கோயிலை கட்டி கும்பாபிஷேகம் செய்து சிறப்பு முறையில் நடத்தியதால் எனக்கும் அடியனுக்கும் தந்தையை போல் விளங்கி இந்த மோய்மேல் வேலூர் ஸ்ரீ காளியம்மன் கோயில் அடியின் தொண்டருக்கும் தந்தையாக விளங்கி வந்த நாராயணன் வீரவன்னிகர் அவர்களுக்கு அடியே வேகோம் பூசாரி பொன்னாடும் பூமாலையும் கூடி அன்புபடுத்தி வழங்கியது. 4448 ரோகங்களும் கருகறிஞ்சு போகவும் துஷ்ட கிரகமும் நிவர்த்தியாகவும் இத்திருவசியம் பூதவசியம் அஷ்டாங்கவசியம் கணவனுக்கு சம்பந்தந்தாகி பெருமை அதிகரித்து சர்வ ஜனங்கள வசியமாக சுத்தியும் பிள்ளையாறு முன்னடக்க சுவாகா. மோய்மேல் கிராமத்தில் வாழ்ந்து வரும் குமரசாமி சிவாச்சாரியாயர் அவர்கள் ஏதோ இந்த வீரக்கணபதி கோயிலுக்கு அஷ்டபந்தன கும்பாபிஷேகம் சிறப்புடன் செய்து அவருக்கு அருள் சக்தி கொடுத்து ஆலயத்தில் சிறப்பிக்க செய்த எங்கள் குருவாகிய குமரசாமி சிவாச்சாரியாயருக்கு அடியே வேகோம் பூசகர் அன்பு பரிசான மாலையும் பொன்னாரமும் கூடி வாழ்த்தி அளிக்கின்றேன். அப்பாம் நகரில் வாழ்ந்து வரும் சானா ராஜேந்திரன் பன்னியர் அவர்களும் மேடைக்கு வந்து சேர வேண்டும். வேகோம் காளியம்மன் ஆலய தலைவர் ராஜேந்திரன் வன்னியரும் மேடைக்கு வந்து சேர வேண்டும். தலைவர் ராஜேந்திரன் அவர்கள் வேலைக்கு வருகை தருமாறு கேட்டுக் கொண்டிருந்தோம். ராஜேந்திரன் வன்னியர் அவர்களும் தாய் குளம் என்று வாழ்ந்து வந்ததால் இந்த வீரக்கணபதி கோயிலை கட்டி கும்பாபிஷேகம் அவர்களும் கலந்து சிறப்பான முறையில் நடத்தி வந்த புகழும் காட்சியும் கண்டு நாங்கள் கழித்து அவர்களுக்கு பொன்னாரமும் பூமாலையும் சூடி அன்பு பரிசாக வழங்குகின்றேன். இத்திருவசியம் பூதவசியம் அஷ்டாங்கவசியம் கணவனுக்கு சம்பந்தந்தாகி வெறுமை அதிகரித்து
எனது புத்திரனாகிய கம்பாசூரன் வரவை கவனிக்கும். இப்போது நாடகம் பார்க்கின்ற சந்தோஷம் மிகுந்து சானா ராஜேந்திரன் அப்பாம் கிராமத்தில் வாழ்ந்து சிறப்பான முறையில் இருந்து ஆட்சி செய்து எல்லோருக்கும் பணிபுரிந்து ஆலயத்திற்கும் தொண்டு செய்து பக்தராக வாழ்ந்து வருவதனால் இந்த அடியேன் வன்னிய புராணத்தின் கதை நாடகத்தை பார்த்து சந்தோஷம் முன்னிட்டு இந்த நாடக குழுவினர் பிள்ளைகளுக்கும் ஆசிரியர்களுக்கும் அடியனுக்கும் 2 லட்சம் ரூபாய் அன்பு பரிசாக வழங்கி செய்திருக்கின்றார். அவர்களுக்கு ஒரு கரகோஷம் கொடுக்க வேண்டும். என்னை அழைத்த காரணம் என்ன? இதோ என் தப பெருமையாகிய அருமை புத்திரம் தந்தையின் தெய்வலோகம் இந்திரலோகம் தேவர்கள் ஏவன் இவர்களை திறனாகிய தங்களுடைய சீதனுடைய அழைத்து தம்பிமார்களையும் அழைத்து உடனே சத்தியலோகம் இந்திரலோகம் சென்று வருவார். ஆகா, சீரான நரனை கொண்டு திண்ட பாவி இல்லமாய் காலியை வஞ்சித்த பாவி மாறனோடு திரிபுரங்கள் எதிர்த்த பாவி மாய்கை முதல்வன முகுந்து மிகுந்த பாவி கரியோடு புலியுரித்து போட்ட பாவி கடூர சூரவர்மனுக்கு நின்ற பாவி எரிதேறி திரிகின்ற பாவி செய்த இசை பேராய் தோணுதையோ எங்கள் கோவே ஆசை காட்டியும்மை மோசங்கள் செய்தானே ஆசை காட்டியும்மை மோசங்கள் செய்தானே ஆதிசிவன் பாவி தந்தையே பெரும் தீவினை சூழ்ந்ததே மன்னரே தலைவர் சுமந்த ஈட்டமோ பெரும்பாலே கூதாக செய்தானே ஆதி பெரும்பாலும் செய்தானே அவன் பெரும்பாலை தேவர் செய்தானே தென்னை சுமந்தவன் ஊட்டி தலைவர் சுமந்த ஈட்டமோ பெரும்பாதம் செய்தானே சிற்றச்சனையடித்து கூட்டுவனை உதைத்து கொடுமைகள் செய்த தொல்காரனும் தந்தை பித்தம் பிடித்தவன் பெருமையை வீணாக்கி எதனைக்குள்ளாக்கி நின்றீரே சிற்றச்சனையடித்து கூட்டுவனை உதைத்து கையிலை நாதனை நீரும் கையிலை நாதனை நீரும் காண பெறும் தாவும் காணகம் தண்ணீரே சென்றதும் நீ தர்மம் பெற்ற சதி மோசமாகுதை சூழ கலத்தோடு சூழ்ச்சியை
தந்தை பெரும் பாதகம் வேதனை செய்து கொண்டு அவனை எங்கிருந்தாலும் கண்டுபிடித்து கைது கொண்டு வா. ஆகா, அப்படியே சென்று வருகிறேன் தந்தையே. கச்சையும் இறுக்கி கட்டி கைதனில் வாழும் கொண்டு உச்சிதமானப்பட்டு உருவும் மாலை சுங்கமிட்டு விசித்திரவாதாபிமன்ன நிலைவினில் கைலை சென்று மர்மமாய் தேவர் மூவர் மறைந்ததோ செயலை காண்பே. வெள்ளை பூர பிரியதி வெள்ளை பூர பிரியதி எதன் துன்ப சூழலும் கைவன் மேலோ தன்னாதி மாறே மாறே. கிராமத்தில் வாழ்ந்து வரும் ராஜேந்திரன் வன்னியர் அவர்கள் ரொம்ப பக்தராக ஆலயங்களுக்கு தொண்டு செய்து வருகின்றார். சிவத்தலம் தண்டாயுதபாணி கோயில் துணைத் தலைவராக இருந்து நிர்வாகம் செய்து வருகின்றார். அப்படி இருக்க இது மைதான காளியம்மன் ஆலயத்திற்கும் தலைவராக இருந்து நன்மைகள் செய்து வருகின்றபடியால் அடியனுக்கும் ஒரு தந்தை போல் காட்சியளிக்கின்றார்கள். அவர்களுடைய பெருமையும் அன்பும் பாராட்டி அவர்களுக்கு பொன்னாலும் பூமாலையும் கூடி அன்பு பரிசு வழங்கின்றேன். எல்லோரும் ஒரு கரகட்டும் கொடுக்க வேண்டும். ராஜேந்திரன் அவர்கள் 1448 ரோகங்களும் கரியறிஞ்சி பொறியறிஞ்சி போய் துஷ்ட கிரகங்கள் நிவர்த்தியாக இத்திரவசியம் பூதவசியம் ஐச்சாங்கவசியம் கணவனுக்கு சம்பந்தமுண்டாகி வறுமை அதிகரிக்க சர்வ ஜனங்கள வசியமாக சித்தியும் பிள்ளையார முன்னடக்க சுவாகா என்று வாழ்த்துகிறோம். வாழ்க வாழ்க. சின்னப்பா அவர்களுக்கு 50,000 ரூபாய் பரிசளித்திருக்கிறார்கள். அனைவரும் ஒரு கையில் வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். வணக்கம். ஆகா வீரர்களே, சீக்கிரம் குதிரையை என் பின்னால் முடக்குங்கள். அந்த தேவர்களை எங்கிருக்கின்றார்கள் என்று தெரியவில்லை. சென்று சீக்கிரம் கண்டு வருவோம். அசுரன் கம்பாசுரனும் ஓடிவாரே, அசுரன் கம்பாசுரனும் ஓடிவாரே, தேவலோகம் தன்னை செய்தி காண போரே. அசுரன் கம்பாசுரனும்
தேவர்கள் ரத்னாபுரி வீரன் வாதாபி என்னும் வந்த அவமானம், ரத்னாபுரிக்கு வந்த அவமானம் என்னவென்றறிந்திட கையிலை நாடி வந்தோம் அல்லவா? சீக்கிரம் கையிலை நகர் முழுவதும் சுற்றி தேவர்கள் மூவர்கள் எங்க இருக்கின்றார்கள் என்று ஆராய்ந்து வாருங்கள். ஏகுவோம் வாராய், கையிலை போகுவோம் நேராய். கையிலையில் எங்கும் காணாத செய்தி சென்று தெரிவிப்போம் நமது தந்தையிடம். தேவர்கள் மூவர்கள் எங்கொழிந்தார்கள் என்று தெரியவில்லை. ஆகையினால் சீக்கிரம் எனது தந்தையிடம் சென்று இந்த செய்தியை தெரிவித்து வருகின்றேன். நந்தரிதா 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 நந்தரிதா.
மகன் கம்பாசூரன் கைவேக்கு சென்று தெய்வலோகம் தேவலோகம் சென்றவர்கள் என்று மறக்கான். என்ன செய்யும்? ஆகா, வரவை கவனிப்போம். என்ன செய்வேன் என்ன செய்வேன் ஏது செய்வேன் நானே. என்ன செய்வேன் ஏது செய்வேன் நானே. இதனிடம் வரும் நன்றி இதனில் வரும் நன்றி. என்ன செய்வேன் ஏது செய்வேன் நானே. ஊசி முனைகள் தலைகீழாக தலை வைத்தார். தவம் பெற்று புத்திரர்கள் நான் அவர்களை அனுப்பி மனம் வேதனையாகி தவிக்கின்றேன். ஜெகதீசா, என் மைந்தன் புத்திரன் கம்பாசூரன் வரவை கவனிக்கின்றேன். மங்களமாக வெங்குமாரணங்கள் கட்டி எங்கும் ஆயுதங்கள் கொண்டு இருக்கின்றார் பஞ்ச வீரர். சங்கடப்பட்டு வந்தேன் தயாவராவாதாபி வந்தா. தந்தையே, கையிலன்னை பார்க்கும் பொழுது எங்கு பார்த்தாலும் மகிழ தோரணங்களும் எங்கு பார்த்தாலும் ஆயுதம் எடுத்தும் பஞ்ச வீரர்கள் யாராக இருக்கின்றார்கள் தந்தையே. அதனால் மனம் சஞ்சலமடைந்து உம்மிடம் தெரிவிக்க ஓடோடி வந்தோம் தந்தையே. அப்படியா? ஆக யாரென்று தெரியாமல் அறியாமல் பின்னறிந்து விடாது. அந்த ஏமன், அந்த ஏமன் இவர் மாதாவி தூதர் வினவிய மொழியை கேட்டு எதற்கும் அஞ்சாமல் தந்தையின் மாதாவின் கட்டளைப்படி அவர்களை எங்கிருந்தாலும் சென்று பிடித்துவார். தந்தை உரைத்த மொழி தன்னையே கேட்டினாலோ சுலகம் தேவர் முதல் அரண்மதிக்கே நுழைந்தேன் தந்தை. ஆனேந்து எங்கு வயம் நிகழ்ச்சி வேல்வார் தந்தை தாள் அடித்தேன் வதைத்தேன் தந்தை. அசுரத்தை சுற்றம் மதிவே மிக அச்சம்